தெற்கு கோவாவில் உள்ள பிரதாப் நகர் காட்டுப்பகுதி அன்று போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒட்டுமொத்த காவல்துறையும் இந்த காட்டுப்பகுதிக்குள் குவிந்திருக்க காரணம் ஒரு இளம்பெண் சடலம். 22 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். யார் இவர்? எதற்காக இந்த கொடூர கொலை போன்ற கேள்விகளுக்கு விடை தேடி கோவா போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள். சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்களை போலீசார் அலசி ஆராய்ந்த போது சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் பர்ஸில் ஒரு பஸ் டிக்கெட் இருந்திருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் இருந்து கோவா வந்ததற்கான டிக்கெட் அது. அந்த டிக்கெட்டை அடிப்படையாக வைத்து கர்நாடக போலீசாரின் உதவியோடு விசாரணையை தொடங்கிய போதுதான் சடலமாக மீட்கப்பட்டவர் ரோஷ்னி மோசஸ் என தெரிய வந்திருக்கிறது. அடுத்தடுத்து நடந்த புலன் விசாரணையில் கோவா போலீசார் கர்நாடகாவுக்கு தப்பிச் செல்லவிருந்த சஞ்சய் கவின் என்ற இளைஞரை மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அவர் கொடுத்த வாக்குமூலத்தில்தான் நடந்த கொலைக்கான காரணம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ரோஷ்னியும் சஞ்சயும் பெங்களூருவைச் சேர்ந்தவர்கள். இருவரும் பள்ளி காலத்தில் இருந்தே காதலித்து வந்திருக்கிறார்கள். ரோஷ்னி தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணியாற்றி வந்திருக்கிறார். சஞ்சய் வேலைக்கு செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த சூழலில் ரோஷ்னியும் சஞ்சயும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்காக இருவரும் கோவாவுக்கு பேருந்தில் வந்திருக்கிறார்கள். பயணத்தின் போதே அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தகராறு முற்றியிருக்கிறது. கோவாவில் உள்ள பிரதாப் நகர் காட்டுப்பகுதியை பார்த்ததும் சஞ்சய் பேருந்தை நிறுத்தச் சொல்லி காதலியோடு கீழே இறங்கியிருக்கிறார். ஆத்திரத்தின் உச்சத்தில் இருந்த சஞ்சய் ரோஷ்னியை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று கத்தியால் கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு தப்பிச் செல்ல முயன்றது விசாரணையில் தெரிய வந்தது. சஞ்சய்க்கும் ரோஷ்னிக்கும் எதனால் தகராறு ஏற்பட்டது? ஏற்கனவே திட்டமிட்டு கொலை செய்யும் நோக்கத்திற்காகவே அவர் ரோஷ்னியை கோவாவுக்கு அழைத்து வந்தாரா போன்ற விவரங்கள் எல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.